ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கடந்த பாடத்தில் கடந்த 3 பாடத்தில் நம்ம உடன்படிக்கைகளை குறித்து தியானித்தோம் இல்லைங்களா? அதாவது கடவுள் 3 உடன்படிக்கைகளை செய்தார். அது ஆபிரகாமின் உடன்படிக்கை, மோசேயின் உடன்படிக்கை, மறுசீரமைப்பு உடன்படிக்கை நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கு 4ஆம் உடன்படிக்கையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உடன்படிக்கையெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் போதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டாதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்பதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு தவறாக போதிக்கிறாங்க இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரேல் ஜனங்களோடு என்ன பண்ணாரு, டீல் பண்ணாரு, செயல்பட்டு கொண்டு இருந்தாரு. அப்புறம் புதிய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை தள்ளிட்டாரு. இப்போ சபையோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருன்னு போதிக்கிறாங்க இல்லையா? இது தவறு. கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த தவறை தான் சபை செய்து கொண்டிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதனுடைய பின் நிலவரம் என்னன்ட்டு தெரியல. இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்பதை அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து அதை சபைக்கு அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது தவறு என்பதை அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக அந்த இடத்துல நீங்க எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அந்த வேத பகுதியை கற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த உடன்படிக்கையெல்லாம் நான் உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? இது இன்றைக்கு 4ஆம் உடன்படிக்கை நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. ஏன் பார்த்தீங்கன்னா, அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு 4ஆம் உடன்படிக்கை நம்ம தியானிப்போம். பின்னிலவத்திற்காக, பேக்ரவுண்டுக்காக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 மற்றும் நம்ம வாசிப்போம். அந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் தான் கடவுள் தாவீதோடு உடன்படிக்கை செய்கிறார். வாசிப்போமா? கர்த்தர் ராஜாவை சுற்றிலும், அதாவது கர்த்தர் தாவீதை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி சிறைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். ஸோ இங்க தாவீது ராஜா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அரண்மனையில உட்கார்ந்து கொண்டு பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே எதிர்க்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, டாபர்னக்கல் அங்கே இருக்கு. அதுல கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு பாருங்க. அதாவது கடவுளுடைய அந்த திவ்ய பிரசன்னம் தங்கி இருக்கிற இடம், தங்கி இருக்கு. எந்த இடத்துல தங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிசைக்கு கீழே, ஒரு டென்ட் கொட்டாய்க்கு கீழே, ஒரு ஆசரிப்பு கூடாரத்திற்கு கீழே இருக்குங்க. இந்த கூடாரம் என்பது அது நிரந்தரமான ஒரு வாசம் பண்ணுகிற இடம் கிடையாது. அது தற்காலிகமான, டெம்பரரி. அது இங்கத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கூடாரமாக இருக்கிறது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இதற்கு முன்பதாக ஆசரிப்பு கூடாரம் பல இடங்களில, 3 இடங்களில என்ன பண்ணப்பட்டது இருந்தது. மோசே வனாந்தரத்துல கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்தார் இல்லைங்களா? அந்த ஆசரிப்பு கூடாரம் அது எந்தெந்த இடத்துல இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கில்கால்ல இருந்துச்சு, சிலோவில் இருந்துச்சு. 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்தில் ஏலி கடவுளுக்கு ஊழியம் செய்தார் இல்லைங்களா? பணி செய்த அந்த ஆலயம் சிலோவில் இருந்துச்சு, கிபியோன்ல இருந்துச்சு. இதெல்லாம் நகர்த்தி கொண்டு செல்லப்பட்டு வைக்கிற ஒரு ஆசரிப்பு கூடாரமாக இருந்துச்சு, டெம்பரரி. ஸோ இங்க தாவீது ராஜா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு ஆசை. என்னடா இது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்னை கடவுள் ராஜாவாக ஆக்கி என்னை அரண்மனையில வைத்திருக்கிறார். நான் சுகமாக இல்லையா, செழிப்போடு சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா கடவுளுடைய பிரசன்னம் அவருடைய அந்த திவ்ய பிரசன்னம் பார்த்தீங்கன்னா எங்க வாசமா இருக்கு, கூடாரத்துல வாசமா இருக்கு. ஸோ கடவுளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை நான் என்ன பண்ண போறேன், ஸ்தாபிக்க போறேன். தேவன் தங்கும்படியாக ஒரு இடத்தை, ஒரு கோயிலை நான் நிரந்தரமா என்ன பண்ண போறேன், கட்ட போறேன்ட்டு அவர் என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. அந்த இடத்தை ஆண்டவர் தாவீதுக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமும், டியூட்டரானமி
12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமும் 12ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் பாருங்களேன். உனக்குரிய பரிசுத்த வஸ்துகளையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து. ஸோ அப்போ கடவுள் தெரிந்து கொண்ட ஸ்தானம் வந்து கில்கால் கிடையாது, சிலோ கிடையாது, கிபியோன் எல்லாம் கிடையாது பாருங்க. அதெல்லாம் வந்து தற்காலிகமாக வந்து என்ன பண்ணிட்டு வந்தாங்க, அங்க தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஆனா தேவன் என்றென்றைக்கும் நிரந்தரமாக வாசம் பண்ண போகிற இடம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக போறான் இல்லைங்களா. அதாவது மவுண்ட் மோரியா, அதாவது மோரியா மலை தான் கடவுளால வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். அந்த இடத்துல தான் கடவுள் வந்து தன்னுடைய ஜனத்திற்கு வந்து காட்சியளிப்பதாகவும், அங்கத்துல இருந்து தான் இந்த உலகத்தையே கடவுள் வந்து ஆட்சி செய்ய போகிறதாகவும் வந்து என்ன பண்ணி இருந்தாரு, வெளிப்படுத்தி இருந்தார். புரியுதுங்களா? அதாவது அந்த இடத்துல தான் கடவுள் வந்து என்ன பண்றாரு, ஈசாக்க பலி கொடுக்கும்படியாக அல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வாருன்ட்டு ஆபிரகாம் சொன்னார் இல்லைங்களா. அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆலயம் வந்து வரணும் என்பது யாருடைய சித்தம், திட்டம், கடவுளுடைய திட்டம் பாருங்க. ஸோ அதன்படியாகவே வந்து தாவீதனுடைய குமாரனான சாலமோன் வந்து கர்த்தருக்கு அந்த இடத்துல தான் என்னத்தை கட்டுறாரு, ஆலயத்தை கட்டியிருப்பார் இல்லைங்களா. 1 நாளாகமும் திருப்புங்களேன். தாவீது ராஜா வந்து ஆலயத்தை கட்டணும்ட்டு ஆசைதான் பட்டாரு, ஆனா அதை அவரால் கட்ட முடியல. அது எதற்கு என்பதை வந்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொன்ன, 1 நாளாகமுமா 1 நாளாகமும் இல்லை மன்னிச்சுக்கோங்க, 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். 2 Chronicles chapter 6 verse 2. தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி. ஸோ இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தாங்க ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக போனார் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் இங்க தாவீதனுடைய மகனான சாலமோன் ராஜா என்ன பண்றாரு, கர்த்தருக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயத்தை கட்டினார். ஸோ தாவீது இங்க என்ன பண்றாரு, கடவுளுக்காக ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை கட்டும்படியாக, ஆலயத்தை, கோயிலை கட்டும்படியாக விரும்புறாரு. ஆனா தாவீது அதை கட்டல, அவனால கட்டவும் அது முடியாது. ஏன்னா கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டணும்னா அதற்கு சில விதிமுறைகளை வந்து கடவுள் என்ன பண்ணியிருந்தார், வைத்திருந்தார். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணா மாத்திரம்தான் அவருக்கு ஒரு கோயிலை வந்து உங்களால கட்ட முடியும் என்பதை வந்து முதல்லயே சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் நீங்க எனக்கு கோயிலை கட்டணும்னா, ஆண்டவர் வந்து தாவீது ஆசைப்பட்ட மாதிரி நிரந்தரமான அந்த ஆலயத்தை பத்தி பேசலங்க. கடவுள் சொல்லிந்து வந்து அந்த சாபர்னக்கல், அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி தான் அவர் வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆனா இந்த பிரமாணம் என்ன பந்துன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் தனிப்பட்ட அவனுடைய சொந்த இஷ்டமான இடத்துல வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலி செலுத்த வந்து பிரமாணம் வந்து என்ன பண்ணல, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. பிரமாணம் கிளியரா சொல்லுது, தேவாலயம், ஆலயம் வந்து எங்க தான் கட்டப்படணும், மைய பகுதியில தான், இஸ்ரேலுடைய மைய பகுதியில தான் தேவாலயம் வந்து இருக்கணும். அந்த இடத்துல தான் உங்களுடைய பலிகளையும் உங்களுடைய காணிக்கை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண, கடவுளுக்கு கொண்டு வரணும் என்பதை வந்து பிரமாணம் சொல்லுது. ஆனா இது நடக்கணும்னா அந்த நாடு வந்து முழுமையாக விடுதலை அடைந்திருக்கணும். அதாவது கானான் தேசம், இஸ்ரேல் நாடு வந்து முழுமையாக விடுதலை அடையாத பட்சத்துல கடவுளுக்கு என்று இவர்களால பலிகளையோ காணிக்கைகளையோ ஆராதனையோ வந்து என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா, இப்ப தேவாலயம் வந்து மத்திய பகுதியில இருக்கு. இப்போ நாடு வந்து முழுமையாக வந்து சுதந்திரம் அடையல, விடுதலை அடையல. ஜனங்க வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து தங்களுடைய வீட்டில இருந்து வெளியே வரவே பயந்தாங்க. ஏன்னா இப்ப தேவாலயத்திற்கு போனா போற வழியில வந்து சத்துருக்களால வந்து அவங்க வந்து என்ன பண்ணப்பட
அட்டாக் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அதனால யூதர்கள் பயந்து கொண்டு தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. கடவுளை ஆராதிக்கவோ, கடவுள் சொன்னபடி வருஷத்துல 3 முறை எல்லாம் வரணும் இல்லையா, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா தேசம் முழுமையாக இன்னும் விடுதலை அடையலைங்க. தேவாலயம் மத்திய பகுதியில இருந்தாலும் இவங்க வர வழியில என்ன பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, சத்ருக்கள் இவங்களை சாகடிச்சிடுவாங்க என்ற அந்த பயம் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது. அதனால தான் இந்த ஆலயத்தை கட்டணும்னா முதல்ல முழு நாடே என்ன அடைந்திருக்கணும், விடுதலை அடைந்திருக்கணும். அடுத்தது இந்த ஏன் தேவாலயம் மத்திய பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீ வராப்போ உனக்கு என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும், உனக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இருக்கணும். கடவுளை ரொம்ப व्यसனத்தோடும் ரொம்ப அழுது கொண்டோ அல்லது ரொம்ப என்ன சொல்றது சமாதானம் இல்லாமல் எல்லாம் கடவுளை ஆராதிக்க கூடாது, முடியாது. ஸோ கடவுளை ஆராதிக்கிறேன்னா உன்னுடைய மனசுல சமாதானம் இருக்கணும். அப்பதான் ஒரு பாதுகாப்பு உனக்கு இருந்தால் தான் உன்னால என்ன பண்ண முடியும், கடவுளை ஆராதிக்க முடியும். ஸோ அந்த நடந்துச்சு. தாவீது இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நடக்கல. ஏன்னா அதற்கு சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் கடவுள் யோசுவா மூலியமாக விடுதலையாக்கி எகிப்து கானான் தேசத்திற்குள்ள வந்தாங்க இல்லைங்களா. அப்போலிருந்து தாவீது ராஜா அரசாண்ட வரைக்கும் இன்னமும் தேசத்துல என்னதான் நடந்துட்டு இருந்துச்சு, யுத்தங்கள் தாங்க நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கூட பாத்தீங்கன்னா தாவீது பிலிஸ்தீர்களோடு என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, யுத்தங்கள் செய்து கொண்டிருந்தார். அதனாலதான் அங்க ஆலயம் கட்டப்படுகிறதற்கு எந்த விதமான சாதகமான நிலை இல்லைங்க. ஏன்னா ஏறக்குறைய 480 வருஷம் தேவாலயம் கட்டப்படலைங்க. இதை 1 ராஜாக்கள் திருப்புங்களா, 1 Kings chapter 6 verse 1 பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சிப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஸோ இங்க சாலமோன்னா தாவீதினுடைய குமாரனுங்க மகன் இப்போ தேவாலயத்தை கட்ட ஸ்டார்ட் பண்றாரு. அது எப்ப நடக்குதா, 480 வருஷம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானான் தேசத்திற்கு 480 வருஷம் இன்னமும் கர்த்தருக்கென்று நிரந்தரமான ஒரு ஆலயம் அவங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா இன்னமும் அவங்க சத்ருக்களால என்ன பண்ணப்பட்டு இருந்தாங்க, சூழப்பட்டு அவங்க என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, யுத்தங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால தாவீது ராஜாவால தேவாலயத்தை கட்ட சாத்தியம் இல்லை. தேவாலயம் கட்டப்படணும்னா சில நிபந்தனைகள் கடவுள் என்ன பண்ணியிருந்தார், ஆல்ரெடி கொடுத்திருந்தார். ஒரு தேசத்தை கொடுக்குறாரு, உடனே நீ போயிட்டு அந்த இடத்துல கடவுள் ஏற்படுத்தி இருக்கிற அந்த இடத்துல உன்னால ஆலயத்தை கட்டலாம் முடியாது. ஏன்னா அங்க ஆலயத்தை கட்டணும்னா சில நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீ செய்யணும். அதுல முதலாவது நிபந்தனை கண்டிஷன், ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் இதெல்லாம். உபாகமம் ஜூட்டரானமி சாப்டர் 12 verse 1 நினைக்கிறேன். இல்லை, ஆமாங்க. 1வது வசனம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1வது வசனத்துல நம்ம கான்டெக்ஸ்டுக்காக வாசிக்கிறோம். ஆனா 2வது வசனம் தான், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே, சுதந்தரிக்கிற தேசத்துல என்ன பண்ணணும் பாருங்களேன். நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. அங்க போயிட்டு நீங்க என்னென்னலாம் செய்யணும், கண்டிஷன்ஸ். 2வது வசனம், நீங்கள் துரத்தி விடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களையெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல்.
கண்டிஷன் என்னன்னா, இப்போ கடவுள் ஒரு நாட்டை கொடுக்குறாரு அவங்களுக்கு சுதந்திரமா, அங்க போறாங்க. அங்க போயிட்டு அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, விக்கிரகங்களை வந்து அவங்க என்ன பண்ணும், அழித்து போடணும். டு டிஸ்ட்ராய் த ஐடல்ஸ். அதாவது இப்போ வந்து கடவுள் காண்பித்திருக்கிற அந்த இடத்துல கடவுளுடைய நாமத்தை உயர்த்தணும்னா, துதிக்கணும்னா, அங்க பொய்யான கடவுள்களை, அந்த கடவுளுடைய சிலைகளையும் அந்த கடவுளுடைய பெயர்களையும் அந்த இடத்துல இருந்து நீ என்ன பண்ணும், அழித்து போடணும். இதுதான் கண்டிஷன். விளங்குதுங்களா இல்லைங்களா? கிளியரா பைபிள் சொல்லுங்க. டிஸ்ட்ராய் ஐடாலட்ரி. அந்த விக்கிரகங்களையும் அந்த விக்கிரகத்தினுடைய அந்த அடையாளங்களையும், போட்டோஸை, அந்த போட்டோஸ் அப்போ இல்லைங்க, இப்போ புரியும்படியாக சொல்றோம். போட்டோஸ் அதாவது அந்த ஐடல்ஸ், அந்த சிலைகளை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணும், அகற்றி போடணும். இப்படியாக ஒரு போலி கடவுள்கள் இருந்ததாக எந்த சான்றுமே இருக்கக்கூடாது. அதை சுத்திகரிக்கணும் என்பதை வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்த நிபந்தனை. இல்லைங்க, இதை பார்த்துட்டு நான் இந்தியாவில் இருக்கிற, ஏன்னா நம்ம வாசிச்ச அந்த பகுதி கிளியரா சொல்லுது இல்லைங்களா, மலை மேலும் மேட்டின் மேலும் மரத்திற்கு, பச்சை மரத்துக்கு கீழே இருக்கிற சிலைகள், விக்கிரகங்கள்லாம் நீங்க இந்தியர்களை சொல்றோன்னு நினைச்சுக்காதீங்க. இது அங்கத்திலேருந்தே துவங்கிச்சு, அங்கத்திலேருந்து தான் இதெல்லாம் வந்தது என்பது வரலாறு. இப்போ இங்க வசனத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா, கானான் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள் வந்து எல்லா மலை மேலேயும் வந்து விக்கிரகங்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கோயில் கட்டி இருந்தாங்க. விக்கிரகங்களுக்கு எல்லா மேட்டுலயும் வந்து என்ன இருந்துச்சு, விக்கிரகங்கள் இருந்துச்சு. எல்லா மரத்துக்கு கீழேயும். அதுதான் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், எல்லா மரத்திற்கு கீழேயும் இன்னைக்கு இங்க இருக்கிற மாதிரி அப்பவே இதெல்லாம் இருந்துச்சு கானான் தேசத்துல. ஸோ கடவுள் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணும், அழிக்கணும். ஏன்னா உண்மையான கடவுள் வந்து இங்க என்ன பண்ண போறாரு, வாசம் பண்ண போறாரு. உண்மையான கடவுளை நீங்க ஆராதிக்க போறீங்க, துதிக்க போறீங்கன்னா போலியான எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணும், அழித்து போடணும். பொய்யான கடவுளை, பேகன் காட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும்ட்டு கடவுள் சொல்றாரு பாருங்க. இது நம்மளுக்கும் அப்ளை ஆகுங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நாமும் கூட வந்து கடவுளால மீட்கப்பட்டு இருக்கிறோம். உண்மையான மெய் கடவுளை ஆராதிக்கிற, வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல போலியான கடவுள்களுக்கு நம்மளுடைய இருதயத்துல இடம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணும், அழித்து போடணும். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கூட பாத்தீங்கன்னா மெய்யான கடவுளையும் உள்ள வாசம் பண்றாரு, போலியான கடவுள்களுக்கும் அவங்க இடம் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த இந்து அந்த ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியங்களுக்கும் அந்த சமுதாயம் அதுங்களுக்கெல்லாம் ரிச்சுவல்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் அவங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது கடவுள் வந்து அருவருக்கிறாருங்க. உண்மையான கடவுளை ஆராதிக்கிறேன்னா அவரை மட்டும்தான் நீ ஆராதிக்கணும். நான் இவரையும் ஆராதிக்கிறேன், இவரையும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய எம்மதமும் சம்மதம். இப்படிக்கா வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, இப்படிக்கா பாத்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடுவாங்க, இப்படிக்கா பாத்தீங்கன்னா சிவராத்திரி கொண்டாடுவாங்க, இப்படி பாத்தீங்கன்னா விளங்குதுங்களா சொல்லுறது, சௌ சௌ பாத்துன்னு சொல்லுவாங்க எங்களுடைய பெங்களூர் பட்டணத்துல. எல்லாம் போட்டு மிக்ஸ் அடிக்கிறது. எல்லா கடவுளையும் கூப்பிடுவாங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, இவங்க கிறிஸ்டியன்னுவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு, இப்போ போன மாசம் தீபாவளிக்கு ஸ்டேட்டஸ், அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா வேற ஒரு கணேசா சதுர்த்திக்கு ஒரு ஸ்டேட்டஸ். அப்படியே அடிக்கிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வேறுபாடும் வித்தியாசமும் கிடையாது. எம்மதமும் சம்மதம்ட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படியெல்லாம் ஒன்று கிறிஸ்துவத்துல கிடையவே கிடையாது. உண்மையான கடவுள் இருந்தா போலியான கடவுள்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அகற்றப்பட வேண்டும். எந்த ஒரு சிலைக்கும் ஐடலுக்கும் உங்க வாழ்க்கையில இடம் கிடையாது. இதுதான் கடவுள் விரும்புறது. நீங்க இதற்கு மாறுபட்டு எதனா செய்து கொண்டிருந்தீங்கன்னா அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அதுல பிரியப்படல. மனம் திரும்புங்க. சரி, நம்மளுக்கு நேரம் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆராதிக்கும்படியாக ஒரு என்ன பண்ணும், இடத்த நியமிக்கணும். இப்போ தேசத்திற்குள்ள போயிட்ட, தேசத்துல இருக்கிற எல்லா பொய்யான கடவுள்களை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிட்ட, டிஸ்ட்ராய் பண்ணிட்ட இல்லையா, அழிச்சிட்ட. இப்போ உண்மையான கடவுளை ஆராதிக்க நீ என்ன பண்ணும், ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். இந்த இடத்த கடவுளை என்ன பண்றாரு, அவங்களுக்கு காண்பிக்கிறாரு. ஏன் ப்ரிசைஸா அந்த இடத்த கடவுள் சொல்றாரு என்பதற்கு அர்த்தம் உண்டு, காரணம் உண்டு. ஏன்னா யூத அமைப்பிலேயே சிலர் எழும்பி ஜனங்களை வந்து வழிவிலகி, அதாவது விலகல்வாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இன்னைக்கு கூட இருக்கிறாங்க இல்லைங்களா.
இப்படிதான் ஆராதிக்கணுமா, ஏன் இங்கதான் ஆராதிக்கணுமா? இது நிறைய வரலாற்றில் இருக்கு இல்லையா? யூதர்களுடைய வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு ராஜ்யம் தென் ராஜ்யம் திரிகிறப்போ இந்த வட ராஜ்யம் வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அசிரியர்களால வந்து சிறைப்பட்டு போறாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, திருப்பி வந்து அவங்க வாழ்ந்த அந்த பகுதியில வந்து கடவுள் சொல்லாத அந்த ஒரு இடத்துல வந்து கடவுளுக்குன்ட்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிடுறாங்க. அங்க பலிபீடங்களை எல்லாம் கட்டி அங்கேயும் பலி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அவங்க சொல்லிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஏன் எருசலேம்ல தான் கடவுளை ஆராதிக்கணுமா, இங்கெல்லாம் ஆராதிச்சா கடவுள் கேட்க மாட்டாரா? புரியுதுங்களா? அந்த அமைப்பு யூத அமைப்புக்குள்ளேயே வந்து பிரிவினைகளை கொண்டு வர கூடாது என்பதற்காக தான் கடவுள் ரொம்ப ப்ரிசைஸா சொல்றாரு, இந்த இடத்துல தான் எனக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இருக்க போகிறேன், இந்த இடத்துல தான் நீங்க பலிகள் எல்லாம் செலுத்தணும்ட்டு சொல்லியிருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அப்ளை ஆகாது. ஏன்னா இப்போ வந்து நாம தான் கர்த்தருடைய ஆலயம், கடவுள் நம்மளுக்குள்ள வாசம் பண்றாரு. இப்பெல்லாம் எந்த ஆலயம் எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா அதுவும் வந்து தவறான உபதேசம். கடவுள் தங்கும் ஆலயம் நம்மளுடைய இருதயம் மாத்திரமே. ஸோ அவங்களது போதிக்கிற குழம்பி போடாதீங்க. ஸோ எந்த இடத்துல வந்து நீ ஆராதிக்கணும் என்பதை வந்து ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தாரு. அந்த இடத்துல தான் நீ கடவுளை வந்து ஆராதிக்கணும், உன்னுடைய பலிகளை செலுத்தணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடவுள் சொல்ற மிருகங்களே தான் நீ வந்து என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். எல்லா மிருகத்தையும் போயிட்டு நீ பலி செலுத்திடக்கூடாது, முடியாது, கூடவும் கூடாது. கடவுள் எந்த மிருகத்தை சொல்றாரோ அந்த மிருகத்தை அந்த வயசுல குற்றமற்றதாக எந்த பிழையும் இல்லாமல் நீ வந்து என்ன பண்ணும், பலி செலுத்தணும். இதெல்லாம் நிபந்தனைகள். இதெல்லாம் வந்து நிறைவேறணும்னா உன்னுடைய நாடு எப்படி இருக்கணும், முழுமையாக மீட்கப்பட்டிருக்கணும், சுதந்திரம் அடைந்திருக்கணும். கவனம் வச்சுக்கோங்க. ஏன் கடவுள் இவங்களெல்லாம் அழித்து போடும்படியாக சொல்றாரு? இந்த விக்கிரகங்களுடைய அடையாளங்களையும் அவங்களுடைய தோப்புகளையும் அந்த பலிபீடங்களை இதெல்லாத்தையும் ஏன் கடவுள் அழிக்க சொன்னாருன்னு தெரியுங்களா அவங்களுக்கு? பாருங்க, இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு நான் வந்து இந்தியாவை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து கானான் தேசத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் ஏன் சொல்றேன்னா, இது என்னுடைய வீடியோவை முதல்ல இருந்து பார்க்காதவங்களுக்கு வந்து இடர்கள் அடைவாங்க. இது அவங்களுக்கு தப்பா போடும் பாருங்க. அதனால தான் நான் ஆதியாகமம் 1வது வசனத்திலிருந்து உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறேன். கடவுள் சிருஷ்டிகர், அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். மனிதன் பாவம் செய்து கடவுளுக்கு எதிர்த்து நின்று அவன் வந்து இந்த உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டான். அவனுக்கு எது எது கடவுளா பற்றுதோ அதை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டான். சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டிப்பை கடவுளாக மாற்றிக்கொண்டு ஜனங்கள் வந்து கடவுளா வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு பாரம்பரியம், அவங்களுக்குன்னு ஒரு சமுத்திராயம் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அவங்களுக்குன்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கினாங்க, ஏற்படுத்திக்கினாங்க. அப்படியாக எல்லா சிவிலைசேஷனும் மாறியது. அதில் இந்த கானானியர்களுடைய அந்த சிவிலைசேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சிவிலைசேஷன். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கானானியர்கள் வந்து வாசம் பண்ண அவங்க வந்து இந்த பொய்யான கடவுள்களுடைய வழிபாடு உள்ளவர்கள். அவங்க வந்து செய்த அந்த அருவருப்பான பழக்க வழக்கங்களை வந்து தேவன் வந்து முற்றிலுமாக அழித்து போடும்படியாக இந்த யூத மக்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுறார். இவங்க செய்த அந்த அருவருப்பான விஷயங்கள் வந்து நிறையா இருக்கு. கடவுள் ஆல்ரெடி சொல்லிட்டாரா, அதை நீ இன்வெஸ்டிகேட் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளோ அருவருப்பான விஷயங்களை வந்து இந்த கானானியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, செய்து கொண்டிருந்தார்கள். அதுல ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகளை பலி செலுத்தினாங்க. சைல்டு சாக்ரிஃபைஸ். இது எவ்வளோ கொடூரமான விஷயம். இங்கே ஒரு பச்சை குழந்தைய எத்தனை போயிட்டு பலி கொடுக்குறாங்க அவங்களுடைய கடவுள்களுக்கு. இது எவ்வளோ தீய செயல் என்று சொல்லுவோம். வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், மோலேக் என்ற அந்த கடவுளுக்கு வந்து குழந்தைகளை பலி செலுத்தினாங்களாம். பிற்காலங்களில் வந்து யூத மக்களும் இதுல வந்து என்ன ஆயிட்டாங்க, செய்ய துவங்கிட்டாங்க. அதனால கடவுள் கோபம் அடைந்து அவங்கள தண்டித்தாரு. அதெல்லாம் வரலாறு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து கடவுள் வந்து இவங்களை அழிக்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுடைய அருவருப்பான செயல், கொடூரமான செயல். பிள்ளைகளை வந்து என்ன பண்றாங்க, பலி கொடுத்தாங்க. இது இப்ப நீங்களே சொல்லுங்க, இதை பாக்குற நீங்களே கடவுளை அறியாத யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து உங்க கடவுளுக்கு பலி
பலிக்கு கொண்டு வாங்கன்ட்டு உங்க கடவுள் சொன்னா அந்த கடவுள் டுபாகுரு கடவுளா உண்மையான கடவுளா நீங்களே தீர்மானிச்சு. எந்த கடவுள்னா குழந்தைய பலி கொடுறான்னு கேட்பாங்களா? சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க இல்லையா? ஆனா நம்ம பாரத தேசத்துல கூட இப்படி எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருக்குங்க. இருந்துச்சா இல்லைங்களா? மிஷினரிமார்கள் வந்துதான் நம்மளுடைய தேசத்துல இப்படியாப்பட்ட மூட நம்பிக்கைகளினால நம்மளை கட்டி வைத்திருந்ததுல இருந்து விடுதலை ஆக்கினாங்களா இல்லைங்களா? வரலாறு உதாரணத்துக்கு நிறைய இருக்கு. பிராமணர், பார்ப்பனர்கள், கணவன் செத்து போயிட்டா அன்னைக்கே தன்னுடைய மனைவியை நெருப்புல இன்னும் எரிச்சிடணும், செத்துடணும். இது எவ்வளவு தீய செயல். இதுல இருந்து யார் விடுதலை ஆக்கியிருந்து? வில்லியம் கேரி. இப்படி மிஷினரிமார்கள் வந்தாங்க. இப்படியாப்பட்ட இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ், அதாவது இந்த மூட நம்பிக்கையில இருந்தாலும் நம்மள என்ன பண்ணாங்க? விடுதலை ஆக்குனாங்களா இல்லைங்க? இன்னும் நிறைய இருக்குது அந்த லிஸ்ட். இந்த பார்ப்பனர்கள் செய்ததெல்லாம் வேற என்னைக்குன்னா நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ இந்த கானானியர்களும் பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட தீய செயலை செய்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் கடவுள் சொல்றாரு, அதை அவங்களை என்ன பண்ணுங்க, அழிச்சு போடுங்க. அந்த பலிபீடத்துல குழந்தைய பலி கொடுக்குற அந்த பலிபீடத்தை அழிச்சு போடுங்க. எல்லா மரத்துக்கு கீழே இருக்கிற விக்கிரகங்களை அழித்து போடுங்க. இந்த பொய்யான கடவுள்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அழிச்சு போடுங்க, நிர்மூலமாக்கிடுங்கன்ட்டு கடவுள் சொல்றாருங்க. ஏன்னா அவங்களுடைய செயல்கள் அவ்வளோ அருவருப்பும் தீய செயல். அதை இன்வெஸ்டிகேட் கூட பண்ணாதுன்னு கடவுள் சொல்றாரு. அவ்வளோ அசிங்கமா, அவ்வளோ கொடூரமான ஒரு செயல்களை அவங்க செஞ்சாங்க. அவங்களுடைய தத்துவம் மாத்திரம் தவறானதா இல்லைங்க, அவர்களுடைய செயலும் கூட எப்படியாக இருந்தது? ரொம்ப தவறாக தான் இருந்தது. ரொம்ப கொடூரமாக தான் என்ன பண்ணிது இருந்துச்சுங்க. இதற்கு பின்பதாக இருக்கிற காரணங்கள் அதை எல்லாத்தையும் நீ ஆராய்ந்து பார்க்காத, அது அவ்வளோ மோசமானது அப்படின்ட்டு கடவுள் சொல்றாரு. இப்போ கூடங்க நம்மளுடைய பாரத தேசத்துல இன்னமும் இந்த பழக்கங்கள் வெளிப்படையா இல்லைனாலும் மறைமுகமா செய்து கொண்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த தொழில் அதிபர்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலில் அவங்க சக்சஸ் ஆகணும்ட்டு, பணம் சம்பாதிக்கணும்ட்டு பிள்ளைகளை பலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 21ஆம் நூற்றாண்டில் இது நடக்குதானா? நடக்குதுங்க. கடந்த நூற்றாண்டில் வெளிப்படையாக தங்களுடைய கடவுள்களுக்கு பலி கூட நரபலிகளை எல்லாம் செலுத்துதாங்க இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? இந்த மந்திரவாதிகள் இவங்களுடைய அந்த வரலாறெல்லாம் பாருங்க. அவங்க சக்தி பெற்றுக்கொள்ளும்படியாக நரபலியை செலுத்துறாங்க காளிக்கு அப்படின்ட்டு நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் நம்மளுடைய அரசாங்கமும் கூட தடை செய்திருக்கு. ஆனா மறைமுகமா இன்னமும் இந்த தொழிலதிபர்கள் எல்லாம் தங்களுடைய வெற்றிக்காக, சக்சஸுக்காக, பேருக்காக, ஃபேமுக்காக, நேமுக்காக பலி செலுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க என்பது உண்மை. ஆனா தெரியாது. ஆனா பின்னாடி அதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு. விளங்கி கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் கடவுள் என்ன பண்றாரு? வெறுக்கிறாருங்க. இன்னும் நிறைய இருக்கு. நம்மளுக்கு நேரம் இல்லாத வசம் நான் நிறுத்துறேன். திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல். இதுதான் பின் நிலவரம். இன்னும் நிறையா இருக்கு. இதை இப்பவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால ஸ்டாப் பண்றேன் நான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஸோ 1வது வசனம். இங்க ராஜா தன்னுடைய வீட்டுல, அதாவது தாவீது ராஜா தன்னுடைய வீட்டுல உட்காந்து என்ன பண்றாரு? அவருக்கு இப்போ எந்த வாரம் நடக்கல. அங்க வசனம் இருக்கு, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, பாத்தீங்களா? எல்லா சத்துருக்களுக்கும் தாவீதை விலக்கி இளைப்பாறின பண்ணின போது, ஃப்ரீயா எந்த வாரம் நடக்கலைங்க அப்போ தாவி இந்த சூழ்நிலையில. ஆனா இன்னமும் சத்துருக்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. இன்னமும் யுத்தங்கள் இதற்கு அப்புறம் நடந்துச்சு. ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்க இது. உடனே நான் இவ்வளவு எல்லாம் நம்ம உங்களுக்கு டீச் பண்ண ஆமா இல்லை, இப்பதான் எந்த சத்துருமே கிடையாது. தாவீது சமாதானத்தோடு தானக்கிறாரு. இப்ப தாவீது என்ன பண்ணலாம்? தேவனுக்கு ஆலயத்தை கட்டலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் திரும்பி அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சமாதானமா தான் இருக்கிறாரு, எந்த வாரம் போல நடக்கல. ஆனா இன்னமும் சத்துருக்கள் இருந்தாங்க. இதற்கு அப்புறமும் என்ன ஆயிட்டு இருந்துச்சு? யுத்தங்கள் நடந்து கொண்டு தாங்க இருந்துச்சு, நடக்கத்தான் போகுது. 3வது வசனம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்றான்.
ஸோ தாவீது சொல்றாரு, பார்ப்பா நான் அரண்மனையில வாழ்றேன், நல்லா சுகத்தோடு நல்ல வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கடவுளுக்கு வந்து வீடு இல்லையப்பா, கடவுள் வாசம் பண்ற இடம் என்னவா இருக்கு, அது அந்த ஆசரிப்பு கூடார டென்ட்டில் வாசம் பண்றாரு அவருடைய பிரசன்னம். ஸோ அவருக்காக நான் ஒரு தேவாலயத்தை கட்ட விரும்புறேன்ப்பா, ஆசைப்படுறேன்ப்பான்ட்டு தாவீது ராஜா சொல்லியிருந்தோம். நாத்தான் தீர்க்கதரிசி உடனே சொல்றாரு, வெரி குட், நீ என்ன பண்ண, போயிட்டு உன் இருதயத்துல நீ நினைச்சதெல்லாம் செய்ய போ அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் நாத்தான் தீர்க்கதரிசி தப்பு பண்றாரு. ரொம்ப ஆவிப்பு. நான் இதெல்லாம் அப்படியே போலான்னு நினைச்சேங்க, முடிய மாட்டேருக்கு. ஏன்னா சொல்ல வேண்டியதை கடவுள் சொல்றப்பவே சொல்லிட்டா நல்லது இல்லைங்களா? வேணும்னா நான் இதை உங்களுக்கு அவுட்லைனா கொடுக்குறேன், இதை நீங்க வேணும்னா செய்தியா கூட மாத்தலாம். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியும் தவறு செய்ய வாய்ப்பு உண்டு என்பதற்கு நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு சான்று. தாவீது சொல்றாரு, ஆசைப்பட்டு சொல்றாருன்னா கடவுளுக்கு வீடு கட்டுறேன். ஒரு தீர்க்கதரிசி யாரு? தீர்க்கதரிசி கடவுள் என்ன சொல்றாரோ அதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்றவன் தான் தீர்க்கதரிசி. அதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனுங்க, அதுதான் அவங்களுடைய தொழில் இல்லைங்களா? ஆனா இவன் நாத்தான் தீர்க்கதரிசி கடவுள்கிட்ட கேட்டதாக எதுவும் கிடையாது. தாவீது சொல்லியிருந்த இவரை சொல்ற, ராஜாவை செய்யுங்க, ஜால்ரா போடுறது. இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிங்கன்ட்டு நம்ம நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, உலகம் எங்கிலும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, எதுக்கு பார்த்தாலும் ஜால்ரா போடுறது, கடவுள் இப்படி சொல்லிட்டாரு, கடவுளே சொல்லுறது. நம்ம தீர்க்க தரிசன யுகத்திலே வாழல, நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். எப்படி தீர்க்க தரிசனம் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு? அதுவே தப்பு. ஓகே, என்ன சொல்றாங்க, கடவுள் இப்படி சொல்லிட்டாரு. கடவுள் சொல்லவே இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி சொந்த இஷ்டத்துல அவனுடைய சொந்த வார்த்தைகளை தான் தாவீதுக்கு என்ன பண்றான், சொல்றான் பாருங்க, நீ கட்டுப்பான்ட்டு. ஆனா கடவுள் வந்து அப்புறமா சொல்வாரு, அது வாசிக்கலாம், இது முடிச்சிடலாம். ஸோ நாத்தான் கடவுளுடைய தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் நாத்தான் சொல்லியது தவறு. அடுத்தது, த ஃபர்ஸ்ட் ப்ராஃபெட், இஸ்ரேலருக்கு முதல் தீர்க்கதரிசி ஆகிய இஸ்ரேல் நாடுக்கு முதல் தீர்க்கதரிசி யாரு? சாமுவேலும் இந்த தவறை செய்தார். என்ன செய்தாரு? கடவுள் சொல்றாரு, நான் வந்து ராஜாவாக ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டா அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டு ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு அனுப்புறாரு இல்லையா, ஈசாயின் வீட்டுக்கு. சாமுவேல் வராரு, பாக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்பதாக இருந்த ராஜா யாரு? சவுல் ராஜா. அவன் ஆளெல்லாம் ரொம்ப வாட்டசாட்டமா இருந்தா, அவனை ஆண்டவர் தள்ளிட்டார். இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி 3 பேர் வந்து சவுலுக்கு கீழே வந்து போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. வீரர்கள், சேவகர்கள். யாரு? அபினதாபு இல்லையா, எலியூது, இந்த மாதிரி 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ சவுல் பார்க்குறாரு, இவனா இல்லை, இவன் தான் ராஜான்ட்டு நினைக்கிறாரு. கடவுள் சொல்ற இல்லை. இன்னொருத்தன் இல்லைன்ட்டு 7 பேர் இல்லை. 8ஆவதா ஒருத்தர் தான் வந்து கடவுள் வந்து தெரிந்து கொள்றாரு. அவர் தான் தாவீது. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா. ஸோ இங்க வந்து கடவுள் சொல்றாரு, மனிதனும் முகத்தை பார்க்குறான். அந்த மனிதன் என்பது என்று கடவுள் யாரை சொல்றாருன்னா சாமுவேலை தான் சொல்றாரு. நீ முகத்தை பார்த்து அவனுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை பார்த்து நீ செலக்ட் பண்ற. ஒருத்தர் ராஜாவா இருக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும்? நல்லா உயரமா, நல்லா ஆளு வாட்ட சாட்டமா இருந்தா தான் இவன் ராஜாவா இருக்க முடியும்ட்டு நீ வெளிப்புறமாக பார்க்கிற. ஆனா நானும் என்னத்தை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். ஏன்னா இருதயம் தான் உண்மையான மனிதன். இருதயத்துல செய்யப்படுகிறது தான் உண்மையான ஆராதனை. பாருங்க எங்கே போறோம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல ஆழமான சத்தியங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ கடவுள் நாத்தான் தீர்க்கதரிசியும் தவறு செய்தாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி, த கிரேட் ப்ராஃபெட், ஃபர்ஸ்ட் ப்ராஃபெட், அவரும் தவறு செய்தாரு பாருங்க. இன்னும் ராஜாக்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த எல்டர், இந்த மூத்த தீர்க்கதரிசி கூட ஒரு பாவம், ஒரு யங்கர் தீர்க்கதரிசியை வந்து தவறாக ஆலோசனை கடவுள் எனக்கு சொன்னாருன்ட்டு வாசிக்கிறீங்களா இல்லைங்களா? சிங்கம் அடிச்சு அவனை சாகடிச்சிருது. இவங்கெல்லாம் பாருங்க தவறான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம்னா என்பதற்கு எடுத்துக்காட்டு, அவுட்லைன். இதை வச்சு நீங்க ஒரு செய்தியை கூட நீங்க இது பண்ணலாம். 3 தீர்க்கதரிசிகளை சொன்னேன் இல்லைங்களா. என்ன சொல்ல வரேன்? தாவீது ராஜா சொல்றேன், நான் கடவுளுக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. இன்னும் இந்த தீர்க்கதரிசி கடவுள்கிட்ட கேட்காம கட்டுன்ட்டார் பாருங்க. அதற்கு கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க. 4வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நீ எனக்கு கட்டுவாயோ?
கடவுள் வந்து அன்னைக்கு ராத்திரியே நாத்தான் தீர்க்கதரிசியோடு பேசுறாரு. முதல்ல நீ எங்க போ, தாவீது கிட்ட போ. ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டு? இவங்க தாவீதும் நாத்தான் தீர்க்கதரிசியும் ஒரு மத்தியானமோ சாயங்காலமோ ஏதோ பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி கடவுள் வந்து உடனடியாக நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தாவீது கிட்ட அனுப்பி அங்க சில விஷயங்களை சொல்றாரு. ஏன் கடவுள் அவ்வளோ அவசரப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்குங்க. அவர் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதர் என்னை பொறுத்த மட்டிலும். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த கிருபையின் யுகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டவர். அதற்காக அவர் படாத பாடே கிடையாது. இதெல்லாம் நிருபங்களில நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இது போலவே நீங்க நியாயப்பிரமாண காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீது மாதிரி கடவுளையும் அவருடைய ஆலயத்தையும் நேசிச்சவங்க யாரும் கிடையாதுங்க என்னை பொறுத்த மட்டும். ஏதோ வசனத்தை காட்டுப்பான்னு கேட்காதீங்க. என்னுடைய ஆராய்ச்சி ரிசர்ச் படி பவுலுக்கு நிகரா, பவுல் இப்ப புதிய கிருபையின் காலத்திற்கு அவர் அப்போஸ்தலனா இருக்கிறாரு. அவர் எப்படி அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு பிரயாசப்படுறாரோ நேசிக்கிறாரோ, அது போலவே பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை நேசிச்சு கடவுளுக்கு ரொம்ப அவருடைய பிரமாணங்களை ரொம்ப நேசிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது தாவீது தான் என்னை பொறுத்த மட்டிலும். ஸோ கடவுள் என்ன பண்றாரு, இங்க நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு, அர்ஜென்ட்டா அனுப்புறாரு. ஏன் பாத்தீங்கன்னா, தாவீது வந்து அவன் வந்து எதனா ஒன்று சொல்லிட்டானா அது செய்வான். அதாவது அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டானா அதை செய்வான். இதற்கு முன்பதாக வந்து தாவீது என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் பார்த்தீங்கன்னா, நான் கடவுளுக்கு ஒரு இடத்தை, அவர் கடவுள் நிரந்தரமா தங்குற ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் கண்ணு வந்து என்ன ஆகாது, தூங்காது, விழிகள் மூடாது, என் கண்ணு தூங்காது. நான் போய் என்னுடைய சோஃபால நான் உட்கார மாட்டேன், நான் என்னுடைய படுக்கையில நான் என்ன பண்ண மாட்டேன், படுக்க மாட்டேன்ட்டு ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டாருங்க, சத்தியம் வச்சுட்டாருங்க. சத்தியம் வச்சா தாவீது எப்பவுமே என்ன பண்றவரு, நிறைவேற்றுவரு. ஸோ இதுக்கு முன்பதாக இந்த சத்தியம் இது ரொம்ப அற்புதமான வேத பகுதிங்க. சங்கீதம் 132 சங்கீதம், இதை வந்து மிஸ்டிக்கல் சாமன் கூட சொல்லுவாங்க. சங்கீதம் 132 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, 12வது வசனம். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. ஃபாலோ பண்றீங்களா? தாவீது சொல்றாரு, நான் என் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும், அதை பார்க்கிற வரைக்கும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் வீட்டுக்கு போக மாட்டேன், பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு பாத்தீங்களா? நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், ஏன் கடவுள் வாசம் பண்ற இடம் இப்படியா, நான் ஒரு இடத்தை என்ன பண்ண போறேன், கண்டுபிடிக்கிற வரைக்கும், நிரந்தரமா அவர் வாசம் பண்ற அந்த இடத்தை நானே பார்க்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், நான் படுக்க மாட்டேன். என்ன சொல்றாரு, நான் சொகுசா வாழ மாட்டேன், நான் போய் சோஃபா செட்ல அமர மாட்டேன், நான் நல்லா நித்திரை அடைய மாட்டேன், கட்டில் மேல தூங்கிட்டு ஒரு ராஜா வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், நான் ஒரு சாமானிய மனிதனை போல இருக்கும். அதுதாங்க சொல்றேன், இவரு ரொம்ப அற்புதமான மனிதனுங்க. பழைய ஏற்பாட்டுல கடவுள் அவருடைய பிரமாணம், அவருடைய ஆலயம்னா அவருக்கு உயிர். சோ இதுக்கு முன்னாடிய சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, இது கடவுளுக்கு தெரியும் இல்லைங்களா? இவன் சத்தியம் வச்சானா அதை செய்யற வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அதனால கடவுள் உடனடியாக வந்து நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, இல்ல இல்ல இங்க இந்த இடம் தாங்க. அவர் அந்த 13வது வசனம் பாருங்க, அதே அதிகாரத்துல, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டோம். சியோன் அந்த எருசலேம்ல தான்
கடவுள் வந்து வாசம் பண்ண போறாரு நிரந்தரமா என்பதை வந்து கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் போயிட்டு தூங்குற வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஸோ கடவுளுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்போ இவன் வந்து எப்பவுமே 3 வேளை ஜெபிக்கிறவன் இல்லையா, அந்தி சந்தி மதியம் காலையில மத்தியானம் ராத்திரி. இப்போ ப்ரேயர் டைமுக்கு முன்னாடி நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஏன்னா இவன் ப்ரேயர்ல ஆண்டவரே ஒரு சைட்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இன்னொரு சைட்ல வருத்தமாவும் இருக்கு. கடவுள் சொல்ற பாக்குறாரு, இவன் இப்ப ப்ரேயர்ல முட்டி போட்டுட்டானா இவன் என்ன பண்ணிடுவான், நான் கடவுளுக்கு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் இது எதுவும் செய்ய மாட்டேன்னு எதனா பண்ணிட போறான்ப்பா. இவன் சத்தியம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அனுப்பி சொல்றாரு. தாவீதுக்கு ரொம்ப கவலைக்குரிய ஒரு வார்த்தையை கடவுள் சொல்றாரு, என்ன, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன்னுடைய மகன் தான் எனக்கு ஆலயத்தை என்ன பண்ண போறான், கட்ட போறான்னு சொல்றாரு. எப்படி இருந்திருக்கும் மனுஷனுக்கு, அதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல இல்லைங்களா. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு. திருப்பிங்க முதல்ல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி 5வது வசனம் இல்லைங்களா, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். இப்படியாப்பட்ட கடவுளா அப்படின்னு சொல்றாரு. பாருப்பா, நான் உங்களை கொண்டு வந்து 480 வருஷமா ஆகுது, நான் இது வரைக்கும் நான் கோயிலையா வாசம் பண்ணேன், அதாவது கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் நான் வாசம் பண்ணேன். நான் வந்து உங்களை மாதிரியே உங்க கூட இருக்கணும்ட்டு தெய்வம் வந்து டென்ட்டு கொட்டாயில வாசம் பண்ணுதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து எங்க வாசமா இருந்தேன் இவ்வளவு வருஷம், சாபர்னக்கல்ல வாசமா இருந்தப்பான்னு சொல்றாரு பாருங்க. நான் இஸ்ரவேலாகி என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, 12 கோத்திரத்துல எந்த ஒரு கோத்திரத்தை ஆகிலும் பார்த்து, கடவுள் நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாது இருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? கடவுள் சொல்றாரு, பாருப்பா, நான் வந்து உங்களை வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறேன், 12 கோத்திரங்களா இருக்கிறீங்க. இந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துக்கிட்டனா நான் வந்து எனக்கு கேதுரு மரத்தினால எனக்கு ஆலயத்தை கட்டுங்கப்பான்னு கேட்டு இருக்கிறேனா? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், முன்பு போல நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படிக்கு அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உன் வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். படிக்கிறப்பவே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குதுங்க. இப்படியாப்பட்ட ஒரு கடவுளுங்க. அவர் சொல்றாரு, பாருப்பா, நான் வந்து நீங்க நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா நான் டென்ட் கொட்டாயில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆசிரிப்பு கூடாரத்துல தான் நான் இருந்தேன். நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலையே. நான் கேட்டேனா உங்களுக்கு, யாருக்கிட்டனா எனக்கு கேதுரு மரத்தினால ஒரு பெரிய பில்டிங்க ஆலயத்தை கட்டுங்க, கோயிலை கட்டுங்கன்னு கேட்டேனா? இல்லையே. இங்க தாவீது ஆசைப்படுறாரு கடவுளுக்கு கோயில் கட்டணும்ட்டு, ஆனா இங்க கடவுள் ஆசைப்படுறாரு என் ஜனங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா வாழுங்க இல்லைங்களா. என்ன ஒரு இது படிக்கிறப்போ அப்படியே சிலிர்த்து போதுங்க உடம்பு. இப்படியாப்பட்ட கடவுளுங்க. கடவுள் சொல்றாரு,
நீ எனக்கு இதெல்லாம் செய்யறியா, இதை செய்ய போறியா, நான் உனக்கு செய்ய போறேன் பாரு. அதுதான் உடன்படிக்கை. அதை தான் தியானிக்கும். அப்போ இவ்வளோ நேரம் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், ஜஸ்ட் பேக்ரவுண்ட், பின்னிலவரத்தை தான் அவங்களுக்கு போதிச்சேன். இப்படியாக வேதத்தை நம்ம தியானிக்கிறப்ப தாங்க அது விளங்கும். ஸோ தாவீது ராஜாவுடைய ஹார்ட் ப்ரோக்கன், இருதயம் உடைந்து போயிட்டு, கடவுளுக்கு ஆலயத்தை கட்டணுன்ட்டு அது இது ஆலயத்திற்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அதெல்லாம் வாசிச்சு பாருங்களேன். கடவுள் நீ கட்ட மாட்டேன்னு சொல்லிய பிறகும் சேர்த்து வைக்கிறாருங்க. நான் இல்லைன்னா என்ன, என் மகன் கட்டட்டும், எனக்கு என் கடவுளுக்கு நல்ல ஒரு ஆலய கோயில் வேணும் அப்படின்னு. ஸோ இவர் சொல்லிட்டார் இல்லையா, இந்த இதெல்லாம் சேகரித்து கொண்டு இருந்தார் இல்லைங்களா, ஆலயத்திற்கு தேவையான கட்டைகள் எல்லா ஜுவல்ஸ், கோல்டு, சில்வர் எல்லாத்தையும் கடவுள் சொல்லிட்டாரு இல்லைன்ட்டு. ஸோ இது ரொம்ப வருத்தமாக இருக்கிறப்போ பைபிள் இல்லை, வேற ஒரு புத்தகத்துல இருந்து சொல்கிறேன். நான் சொல்கிறப்பயே சொல்லிட்டேன் பாருங்க, யூதர்களுடைய வேற புத்தகத்தில் இந்த ஹிஸ்ட்ரி எழுதப்பட்டிருக்கு. தாவீது வந்து இப்படி உட்காந்து இருக்கிறப்போ, தாவீது உட்காந்து கொண்டு இருந்த அந்த ஜன்னல் விண்டோஸ் கிட்டலாம் போயிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் சொன்னானுங்களா, எப்போப்பா நீ கடவுளுக்கு கோயிலை கட்ட போற, எப்போ நாங்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து கடவுளை ஆராதிக்கிறதுன்ட்டு அவரை கேலி பண்ணாங்களாம். இது எழுதப்பட்டிருக்குங்க வரலாற்றுல. தாவீதை கோபப்படுத்தணும், தாவீதை வந்து இகழணும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்களா, ஏளனம் செய்வார்களாம். ஜன்னல்கிட்ட போயிட்டு, என்னப்பா தேவாலயத்தை கட்டுறேன்னு சொன்ன, இன்னும் கட்டலையா, நீ எப்போ கட்டுறது, சீக்கிரம் நம்ம போய் கடவுளை வந்து என்ன பண்ணோம், நீ எப்போ கோயிலை கட்டுறது, நம்ம எப்போ போயிட்டு கடவுளை அந்த நித்திய வீட்டில் ஆராதிக்கிறதுன்ட்டு கேலி பண்ணாங்க. எப்படி இருந்திருக்குங்க அவருடைய மனசு. அவர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய மனசு உடைஞ்சிச்சு. ஆனா அதே நேரத்துல இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணாங்களா, தாவீதை வந்து வாப்பா நம்ம வந்து எங்க போலாம், ஆலயத்திற்கு போலாம் வான்ட்டு கூப்பிட்டாங்களாம். எதற்கு, அந்த கூடாரத்துல அதுக்கு போலாம் வான்னு கூப்பிட்ட போது தாவீது என்ன பண்ணாரா, மகிழ்ச்சியா இருந்தான். வசனம் இருக்கா இல்லைங்களா, வாங்கல ஆலயத்திற்கு போலாம் என்று நீங்க ஜனங்க வந்து சொன்ன போது எனக்கு எப்படியா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. ரெண்டு தரப்பட்ட ஜனங்கள் இல்லையா, எப்பவுமே இருக்கிறாங்க இல்லையா. ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்றவன், குறை சொல்றவன், ஏளனம் பண்றவன். இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் பார்த்துக்காதப்பாவா, நம்ம கடவுள் நம்மள. இதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்படியே ரொம்ப அப்படியே ஸோ இப்படி தாங்க தாவீது வந்து ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு கடவுள் சொல்லிட்டார். ஏன் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாவீதினுடைய கரங்கள் வந்து ரத்தப்படைஞ்ச கரங்களாக இருந்துச்சு. அவன் வந்து இந்த நாட்டை மீட்கும்படியாக, கடவுளுடைய சத்ருக்களை அழிக்கும்படியாக நிறைய பேரை வந்து என்ன பண்ணியிருக்கிறான், அழிச்சிருக்கிறான், சாகடிச்சிருக்கிற வாசம். ரொம்ப ரத்தம் அவருடைய கரத்துல இருந்துச்சு. இன்னமும் வந்து சத்ருக்கள் எல்லாருமே அழிஞ்சு போல என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதே அதிகாரத்தை நீங்க வாசிங்க. இது சொல்லிய பிறகு தாவீது வந்து பெலிஸ்தர்களோடும் மோவாபியர்களோடும் யுத்தம் பண்ணி அவங்களை அழித்ததாக எழுதப்பட்டிருக்கு. வேணும்னா வாசிச்சு பாருங்க, நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. ஸோ ஆண்டவர் வந்து அங்க சொல்றார், தாவீதை தேட்டுறாரு, நீ வந்து உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீ வாழ்ந்து உன்னுடைய பிதாக்களோடு நீ அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உன்னுடைய மகன் வந்து என்ன பண்ணுவான், எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றாரு. அதனோடு கூட ஆட் பண்றாரு, இப்போ உன்னுடைய மகன் கட்ட போகிற வசனம் இல்லைங்க, வரலாறு. மகன் கட்ட போற அந்த ஆலயத்துல வந்து ஜனங்கள் வந்து என்ன பண்ண போறாங்க, எல்லாம் பலிகளை செலுத்த போறாங்க இல்லையா. அந்த பலியை பார்க்கிலும் கடவுள் சொல்றாரு, நீ எனக்காக என்னுடைய நியாயத்தையும் என்னுடைய நீதியும் விரும்பின பாத்தியா, இதுதான் எனக்கு ரொம்ப விசேஷமான எழுதப்பட்டிருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நியாயத்தையும் நீதியையும், லா அண்ட் ஜஸ்டிஸை வந்து நீ அவ்வளோ விரும்பி அதை வந்து நீ உயர்த்தி பிடிக்கிற வாச பலியை பார்க்கணும், இதுதான் எனக்கு ரொம்ப சுகந்த வாசனையா இருக்குன்ட்டு அங்க எழுதப்பட்டிருக்குங்க. ஸோ ஒரு பக்கத்துல நான் அத்தை சொன்னேன் இல்லைங்களா, தாவீதோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கத்துல ரொம்ப வருத்தமா இருக்கு அவரை நினைச்சா. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதன். ஸோ ஆண்டவர் வந்து அனுப்பி சொல்றாரு தாவீதுக்கு, நாத்தான் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, நீ எனக்கு இதெல்லாம் செய்ய போறியா, நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கை தான்
8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. வாசிச்சு முடிப்போம். வசனம் 8லிருந்து 16 சொன்னோம் இல்லைங்களா, அதை நம்ம வாசிச்சிட்டோம். 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சிட்டோம். 11லேருந்து வாசிக்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஸோ இந்த உடன்படிக்கையில கர்த்தர் கடவுள் 3 விஷயத்தை நான் செய்ய போறேன்ட்டு சொல்லி இருக்கிறாரு. அதுல முதலாவது உன்னுடைய வீட்டை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வீட்டை நான் கட்ட போறேன், உன்னுடைய அந்த டைனஸ்டி அதாவது உன்னுடைய அந்த வீட்டை உன்னுடைய வம்சத்தை நான் என்ன பண்ண போறேன், கட்ட போறேன். வாட்சலாம் அப்புறமா விளக்குறேன். வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். சாலமோனை பத்தி பேசுறாரு. அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிளற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலனிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். 16வது வசனம் எல்லாத்தையும் சமரைஸ் பண்றாரு பாருங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார் என்று சொல்ல சொன்னார். ஸோ இங்க நாத்தான் தீர்க்கதரிசியை கடவுள் அனுப்பி தாவீது கிட்ட 3 விஷயங்களை நான் உனக்கு செய்ய போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுல முதலாவது விஷயத்தை அவர் என்ன செய்யறான்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, உன்னுடைய வீட்டை நான் என்ன பண்ண போறேன், கட்ட போறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய அந்த மாம்சீக அந்த டிசெண்டன்ட், உனக்கு பின்பதாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்புறம் உன்னுடைய அந்த தலைமுறையை நான் என்ன பண்ண போறேன், கட்ட போறேன் அப்படின்ட்டு கடவுள் இங்க தாவீதுக்கு வாக்களிக்கிறாருங்க. அதாவது உனக்கு அப்புறம் வருகிற உன்னுடைய மகனான சாலமோன் தான் எனக்கு என்னத்தை கட்ட போறான், வீட்டை கட்ட போறான், ஆலயத்தை கட்ட போறாருன்ட்டு இங்க என்ன பண்றாரு, கடவுள் ப்ராமிஸ் பண்றாரு, உடன்படிக்கை செய்யறாரு. அந்த வீடு என்றென்றைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், நிலைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம். ரொம்ப வேகமா ஓடுற வசனம் எல்லாம் கவர் பண்ணணும் நான் பண்ணிருக்கேன். 7வது வசனம் பாருங்களேன். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். பாத்தீங்க, இதுதான் அவனுடைய அந்த டிசண்டன்ஸை அழிக்கும்படியாக தான் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்தாங்க. பார்க்க போனா சாலமோனே பிற்காலங்களில என்ன பண்ணிட்டாரு, விழுந்து போயிட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு கடவுள் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சார். ஆனாலும் சாலமோனை கடவுள் தண்டித்தார், அடித்தார், திருத்தினாரை தவிர அவனை விட்டு அவருடைய கிருபையை எடுத்து போடல. அதாவது எப்படி சவுலை தள்ளிட்டாரோ, சவுலுக்குள்ள இருந்த அந்த கிருபையை எடுத்துட்டாரோ, அது போலவே சாலமோன்ல இருந்து எடுக்கல. இங்க வாசிச்ச அந்த வேத பகுதியில கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, தாவீதனுடைய சந்ததியிலிருந்து வந்த நிறைய ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எழும்புறாங்க. இங்க யோராமை பற்றி பேசுது. இஸ்ரேலின் ராஜா தாவீதனுடைய பொல்லு பேரன்கள், ஆனா பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க இல்லையா. இவனும் தவறு செய்யறான். ஆனா கடவுள் நினைச்சிருந்தா இவனை அழிச்சு போட்டுட்டு இருக்கலாம். இனி ஒருத்தன் இந்த தாவீதனுடைய அந்த வம்சத்துல ஒருத்தன் ராஜாவா எழும்பாமலே பண்ணிருக்கலாம். ஆனா தாவீதுக்கு கடவுள் பண்ணின அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் கடவுள் அவனை என்ன பண்ணல, அழிக்கல. சங்கீதம் 89ஆம் அதிகாரம் வாசிங்க. 81ஆம் அதிகாரம் வசனம் 3.
என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று பாத்தீங்களா? இங்க கூட அதுதான் சொல்லுது, தாவீதுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் இல்லைங்களா, அவனுடைய சந்ததி எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன்ட்டு அதை கடவுள் நிறைவேற்றுறாரு. அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் கை கொள்றாருங்க. நல்லா கவனிங்க, சொல்லல இப்ப சொல்றேன். இந்த 4ஆம் உடன்படிக்கை தாவீதின் உடன்படிக்கை நிபந்தனையற்ற உடன்படிக்கை. எப்படி ஆபிரகாமின் உடன்படிக்கை நிபந்தனையற்றதோ அன்கண்டிஷனலோ, அது போலவே இந்த தாவீதின் உடன்படிக்கை அன்கண்டிஷனல். இது கண்டிஷனா இருந்திருந்தா ஆண்டவர் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு, தாவீதுடைய சந்ததியில யாரும் வந்திருக்க முடியாது. ஆனா இது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது நிமித்தமாக கடவுள் தாவீதுக்கு சொன்ன அந்த நிபந்தனையை என்ன பண்றாரு, நிறைவேற்றுறார். அடுத்தது 2வது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்றாரு. முதல்ல உன் வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு, கட்டிட்டு கொண்டு தான் இருக்கிறாரு இல்லைங்களா. இப்ப சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். அதை கூட இப்ப நம்ம வாசிச்சோம் இந்த சங்கீதத்துல, சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல கூட நம்ம இப்போ வாசிச்சோம் இல்லைங்களா. வீட்டையும் ராஜ்யத்தையும் விளங்குதுங்களா இல்லைங்களா? பாருங்க, இப்ப தற்போது வேணும்னா இஸ்ரேலர்களுக்கு ராஜ்யம் இல்லாமல் இருக்கலாங்க. ஆனா எதிர்காலத்துல அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் நிச்சயமாக வரப்போகுதுங்க. இதை யாராலுமே மறுக்க முடியாது. இப்ப அவங்களுக்கு நாடு தான் இருக்கு இல்லைங்களா, எந்த ராஜ்யமும் இல்லை, ராஜாவும் கிடையாது. ஆனா இஸ்ரேலர்கள் எல்லாம் கடவுள் மீண்டும் என்ன பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாரு, கூட்டி சேர்க்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு ராஜ்யமாக மாறப்போகிறதுங்க, இதுல மாற்று கருத்தே கிடையாது. 3வது விஷயம் வேகமா ஓடுறேன். முதல்ல கவனிச்சுக்கோங்க, இது தாங்க இந்த உடன்படிக்கையினுடைய ப்ராமிசஸ். முதல்ல உன்னுடைய வீட்டை நான் கட்டுவேன்னு சொன்னாரு, தாவீதினுடைய சந்ததியை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது உனக்கு ஒரு ராஜ்யத்தை நான் என்ன பண்ண போறேன், ஸ்தாபிக்க போறேன். அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் சொல்றாரு. 3வது சொல்றாரு, உனக்கு ஒரு சிங்காசனத்தை நான் தரப்போறேன், ப்ராமிஸ் ஆஃப் த்ரோன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இது 2. 3வது தாங்க, உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். 3வது, உன்னுடைய த்ரோன் எப்பவுமே அது என்னவா இருக்காது, எம்டியா இருக்காது, அது என்றென்றைக்குமே நிலை பெற்றிருக்கும். அதாவது உன்னுடைய சிங்காசனத்துல வேற ஒருத்தெல்லாம் அமர முடியாது. உன்னுடைய சந்ததியிலிருந்து உன்னுடைய மகனாக பிறக்கிறவன் தான் உன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவான், ஆளுகை செய்வான் இஸ்ரேல் நாடு என்பதை இங்க கடவுள் என்ன பண்றாரு, அவனுக்கு உடன்படிக்கை பண்றாரு. பாருங்க 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்களேன். 2 Chronicles chapter 7 verse 18 பாருங்களேன். அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோட உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் சொல்றார் பாருங்க. கடவுள் சாலமோன் கிட்ட தான் சொல்றார் பாருங்க, நான் உங்க அப்பாவுக்கு பண்ண அந்த உடன்படிக்கையை நான் என்ன பண்றேன், நிறைவேற்ற போறேன். தாவீதுனுடைய சிங்காசனம் எப்பவுமே என்னவா ஆகாது, எம்டி ஆகாது. அவனுக்கு அடுத்து அவனுடைய மகன், அவனுக்கு அடுத்து அவனுடைய சந்ததியிலிருந்து வரவங்க தான் அந்த ராஜ்யத்துல என்ன பண்ண போறாங்க, அந்த சிங்காசனத்துல என்ன பண்ண போறாங்க, அமர போறாங்க. இதே சேம் சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 3 நம்ம ஆல்ரெடி வாசிச்சோமே, அது அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 33ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்களேன். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. அந்த சிங்காசனத்துல ஒருத்தன் தாவீதுனுடைய சந்ததி உட்காருவாங்க, உட்காரத்துக்கு ஆள் இல்லாம போகவே மாட்டாங்களாம். என்னங்க அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றார். நான் உன்னை காத்தேன்,
நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண, உன்னுடைய வீட்டை கட்டணும் இல்லையா, அது போலவே உன்னுடைய அடுத்த சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன். அவன் தப்பு செஞ்சாலும் அவனை தண்டிப்பேன், சிட்சிப்பேன், உணர்த்துவேன். ஆனா உன்னுடைய உன்னுடைய சந்ததியை நான் அழிச்சு போட மாட்டேன். எல்லாமே யாருக்காக செய்யறாரு? அந்த ஒரு மனுஷனுக்காக. அந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அந்த மன விருப்பத்திற்காக, அந்த டிசையருக்காக. அவனால தான் முடியல. ஆனா அவனுடைய மகனை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அந்த சிங்காசனத்தை அலங்கரிக்க போறேன். அவனுக்கு ஒரு வீடு, அவனுக்கு ஒரு ராஜ்யம், அவனுக்கு ஒரு த்ரோன், சிங்காசனத்தை நான் என்ன பண்ண போறேன், ஏற்படுத்த போறேன்ட்டு இங்க கடவுள் சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. அந்த 7ஆம் அதிகாரத்தை நம்மளுக்கு நேரம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். நீங்க வாசிச்சீங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட 10 வசனங்கள் இல்லைன்னு நினைக்கிறேங்க. 10க்கு மேற்பட்ட அவர் சொல்லுவாரு, நீங்க சொல்றது எனக்கு அப்படியே ஆகட்டும். தன்னை தாழ்த்துறாருங்க. இந்த சர்வெண்ட்டுக்கு அப்படியே ஆகட்டும், கடவுளே நீங்க சொல்றது இந்த அடிமைக்கு, இந்த வேலைக்காரனுக்கு அப்படியே ஆகட்டும், எது கடவுள் சொன்னாலும் அது அப்படியே ஆகட்டும் சொல்லுவாரு. வாசிச்சு பாருங்க. எனக்கு நேரம் இல்லை, அதனால தான் நான் வேகமா போறேன் பாருங்க. ஸோ 3 விஷயங்களை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்யறன்ட்டு சொல்லி இருக்கிறாரு. இதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது பாருங்க. நீ எனக்கு உண்மையா இருந்தா இதை நான் செய்வேன்ட்டெல்லாம் தாவீதுக்கு எதுவுமே கடவுள் சொல்லல. மாறாக நான் இதை என்ன பண்றேன், செய்யறேன்னு சொன்னாரு. ஆனா இதெல்லாம் நடந்துச்சா பாத்தீங்கன்னா இல்ல, இன்னும் நடக்கல. இதெல்லாம் நடக்க போகுது. எப்ப நடக்க போகுது, யாருக்கு நடக்க போகுது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நடக்க போகுது. தாவீதனுடைய சந்ததியில வரப்போகிற அவருடைய மகனான கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தாங்க இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் திருப்புங்கள. கடவுளே தாவீதனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து தாவீது ஆசைப்பட்டபடியே என்ன பண்ண போறாரு, ஆள போறாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 31ஆம் வசனம் பாருங்களேன். 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம். காபிரியேல் தூதன் இங்க சொல்றாரு இல்லையா, நீ ஒரு குமாரனை பெறுவாள். லூக்கா 3ஆம் அதிகாரமா 1ஆம் அதிகாரமா, மன்னிச்சுக்குங்க, 1ஆம் அதிகாரம், சாரி, 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்களேன். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். 3 வந்துச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து யாரு, நிறைவேறுதல்ங்க. இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குமாரன். ஏன்பா இயேசு கிறிஸ்து அங்க பொறுக்கணும்? பைபிளை படிக்கணுங்க, வேதத்தை தியானிக்கணும். தாவீதை போல விரும்பி நேசிச்சு படிச்சீங்கன்னா சத்தியங்கள் உங்களுக்கு தெரியும். கலையற்பாடு சொல்றேன் நான். ஏன் அங்க பொறுக்கணும்? அவர் யூதர்களை மையமாக கொண்டு, இஸ்ரேலர்களை மையமாக கொண்டு தான் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் என்பதை மறக்காதீங்க. விளங்குதுங்களா? சோ அவரை இங்கதான் பொறுக்கணும், அப்பதான் பொறுக்கணும் என்பது எல்லாமே பிளான் தான். எல்லாமே எழுதப்பட்ட ஆயிற்று, சொல்லப்பட்ட ஆயிற்று. அதை தான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார், தீர்க்க தரிசனம் நிறைவேறியதுன்ட்டு. விளங்கி கொள்ளுங்க. சோ இயேசு கிறிஸ்து யாரு, தாவீதினுடைய குமாரங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 30வது வசனத்தை பாருங்களேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 30. அவன் தீர்க்கதரிசியா இருந்து, யாரு, தாவீது தீர்க்கதரிசியா இருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியார். தாவீதுக்கு கிளியரா தெரியும், தன்னுடைய சந்ததியில தான் கிறிஸ்து கடவுளே மனுஷனா பிறப்பாரு, அவரு தான் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆள போறாரு என்பது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற யூதர்கள் என்ன பண்றாங்க, அவங்க குருடாக்கப்பட்டு இருக்கிறாங்க. நம் நிமித்தம் வீட்டுருங்க. புரியுதுங்களா? அடுத்தது ஏசாயா 9ஆம் அதிகாரம்
7வது வசனம். அவர் வெறும் இஸ்ரவேலை ஆள மற்றும் வரப்போறது கிடையாதுங்க. இந்த அண்ட சராசரத்தை, இந்த பூமியை என்ன பண்ண போறாரு? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், ஆனாலும் வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம். இன்னும் அடுத்த மாசத்துல இந்த வேத பகுதியை எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்துமஸ்க்கு நான் இப்பவே சொல்லிடுறேன்னு. 7வது வசனம் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். ஏன்னா தப்பா வாசிச்சிட்டேன்னா இன்னொரு முறை வாசிச்சிடலாம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களும் நிறைவேற போகுது. முதல்ல அவர் தாவீதின் சந்ததியில பிறந்தார், இது நிறைவேறிச்சு அவருடைய 1வது வருகையில. இஸ் த சன் ஆஃப் டேவிட். ஓகேவா? இப்போ இன்னும் 2 பெண்டிங் இருக்கு இல்லையா? ஒன்று ராஜ்யம். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்று கூட்டுறாரு இல்லையா? அவருடைய ராஜ்யம் அப்போ ஸ்தாபிக்கப்படும், அது அப்போதான் நிறைவேறும். 3வது அந்த சிங்காசனத்துல கிறிஸ்துவே உட்கார்ந்து கொண்டு நிரந்தரமாக என்றென்றைக்கும் இந்த உலகத்தை அரசாள போகிறார். ஆமாவா இல்லைங்களா? வாசிங்க ஜக்காரியா. இது ரொம்ப ஆழமான வேதம் பகுதி, ஆனா நம்மளுக்கு நேரம் இல்லை, வெறும் வாசிச்சு முடிச்சிடலாம். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல நிற்க போதுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார் இல்லைங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சு இல்லைங்களா? அவர் எப்படி போனார் அப்படியே வர போறார். ஒலிவ மலைகளுக்கு மேல இருந்து போனார் இல்லைங்களா? அங்க அவர் என்ன பண்ண, அவருடைய பாதம் ஒலிவ மலையின் மேல இறங்க போகுது. அது 2வது வருகை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க போகிற சம்பவம். சக்கரியா 14ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்குது என்பதை எழுத வைத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் ஒலிவ மலையின் மேல வரப்போறார். அடுத்தது அதே அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாயிருப்பார். வெறும் இஸ்ரேலுக்கு ராஜா கிடையாது. ஏன் நாங்க இதை இவ்வளோ மையப்படுத்தி போதிக்கிறோம்னா, அவர் வெறும் இஸ்ரேலுக்கு ராஜா கிடையாது, முழு உலகத்திற்கு, பூமிக்கு. பூமியின் மீது எங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு பைபிள் படிக்க தெரியுதான்னு தெரியல. இந்த ஜெகோவா விட்னஸ்க்கு, இந்த யூத ஜனங்களுக்கெல்லாம் இந்த கர்த்தர் அவருடைய நாமம் என்னவா இருக்கும்? ஒன்னா இருக்கும். கர்த்தருடைய கால் ஒலிவ மலையில வரும். அவர் தான் இந்த பூமியை என்றென்றைக்கும் அரசாள போறார். அவர் இதெல்லாம் யாரை பத்தி எழுதப்பட்டிருக்கு? மெசியாவை பத்தி, இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இவனுங்க சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, அவர் ஒரு மனுஷரு, அவர் வெறும் தீர்க்கதரிசின்ட்டு இஸ்லாமியர்கள், யூதர்கள். புரியுதுங்களா? திருத்துவத்தை பற்றி அடங்கிய ஒரு, அதுதான் சொன்ன, ரொம்ப ரொம்ப ஆழமான வேத பகுதிங்க. எல்லாத்துக்கும் பதில் இங்கே இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அந்த மெசியா. அவர் தாவீதினுடைய மகன், கடவுள் மனிதனா அவதாரம் எடுத்தவர், திரும்பி வரப்போறாரு, இந்த பூமியை அரசாள போறாரு. அவருக்கு இதுக்கு ஒரே பேர் தான் கர்த்தர். நீங்க இப்போ சொல்ற அந்த, புரியுதுங்களா? இதை வேற இன்னைக்கு நான் எடுக்கலாம். இப்போ அங்க போனோன்னா எங்கே போய் என்ன சொல்ல வந்தேன்? இந்த தாவீதோடு கர்த்தர் பண்ணின அந்த உடன்படிக்கை எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் என்ன பண்ண போகிறது? நிறைவேற போகிறதுங்க.
இவர் தாங்க வேதத்துல சொல்லப்பட்ட ஈசாயின் வேரா இருக்கிறாரு. தாவீதின் வசனங்க நிறைய எழுதி வச்சுக்கிறேன், சொல்லல, அதனால அப்படியே படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். தாவீதினுடைய மகனா இருக்கிறாருங்க. ஒரே ஒரு வேத பகுதி தானியேல் 2ஆம் அதிகாரம் இல்லைங்களா, அதுல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, நேபுகாத்நேச்சார் வந்து என்ன பண்றான், ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்துல வந்து தலை பகுதி வந்து தங்கம், வெள்ளி, பிரான்ஸ், வெண்கலம், அப்புறம் இரும்பு, கீழே பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் கலவை. இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு தடவை டீச் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா. அந்த முதலா அப்போவே தானியலுக்கு கடவுள் என்ன நடக்க போகுதுன்ட்டு சொல்லிட்டாருங்க. அப்போ அப்போ அந்த கனவுல வந்து இந்த உலகம் யாராலெல்லாம் ஆட்சி செய்யப்படும், கடைசியாக யாரால் ஆட்சி செய்யப்படும் என்பதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க தலையை குழம்பிக்கணும், அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்னலாம் நீங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல பாபிலோனர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாங்க சொன்னாரு, செஞ்சானா? நேபுகாத்நேச்சார் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சான். அவனுக்கு அடுத்து வந்து யார் வரப்போறா, மெதோ பெர்சியர்கள் வரப்போறாங்கன்ட்டு கடவுள் சொன்னார். வந்தாங்க, இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. அதற்கு அப்புறம் வந்து அலெக்சாண்டர் த கிரேட் இல்லையா, சிறுத்தை போல. இது தானியேல் 7 சொல்லப்பட்டிருக்கு. அது மிருகங்களை வைத்து, இங்க வந்து மெட்டல்ஸை வச்சு சொல்லப்பட்டிருக்குங்க. இங்க சொல்றாரு, இவனுக்கு அப்புறம் வந்து அலெக்சாண்டர் த கிரேட் வர போறான். அவன் வந்து இந்த உலகத்தை என்ன பண்ண போறான், ஆட்சி செய்ய போறான். அவனுக்கு அப்புறம் வந்து இரும்பு வந்து ரோமர்கள் வர போறாங்க, சீசர்கள். அவங்க வந்து இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சாங்களா இல்லைங்களா. அதற்கு அப்புறம் தாங்க இங்க தீர்க்க தரிசனம் யுகம் நிறுத்தப்பட்டிருக்கு, ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நானும் கத்தி சொல்லிட்டே இருக்கிறேன், அவங்களுக்கு விளங்க மாட்டேருக்கு. அங்க நிறுத்தப்பட்டிருக்குங்க. அங்க அதற்கு அப்புறம் வந்து நீங்க வாசிங்கன்னா இந்த கள்ளி மண்ணும் இரும்பும் கலந்த அந்த 10 சின்ன சின்ன ராஜ்யங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துலலாம் நம்ம வாசிக்கிறோமே, இது இன்னும் நடக்கலைங்க. ஏன்னா அதற்கு நடுவில் தான் ஆண்டவர் வந்து உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அவருடைய திட்டத்தை கொண்டு வந்துட்டாருங்க. கிறிஸ்துவின் சரீரமாகி சபை உருவாகிறது இந்த காலம். இதற்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது, அந்த 10 ராஜாக்கள். அதாவது இது என்ன பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு, அதாவது அந்த கடைசியில சொல்லப்பட்ட அந்த ரோம அரசமும் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியும் மிக்ஸ் ஆகி நடக்க போற அந்த காலம். அது இன்னும் நடக்கல, அது நடக்க போகுது. இஸ்ரேலுக்கு விரோதமாக அந்த 7 வருஷம் உபத்திர காலங்கள் நடக்க போகுது இல்லையா. எல்லா நாடுகளும், எல்லா அரபு நாடுகளும் அவங்களுக்கு அதெல்லாம் அப்போ நடக்க போகிறது இல்லையா. இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதற்கு அப்புறம் என்ன, தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 44 பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 44ஆம் வசனம். அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே, அதாவது அந்த ஆன்டி கிரைஸ்ட் அந்த காலத்துல அந்த 10 ராஜ்யங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துங்களா, வாசிக்கிறீங்களா, அந்த காலத்துல நடக்கிறது சொல்றாரு பாருங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. ரிவர்ஸ் ஆர்டர் இருக்கு, இது பாத்தீங்களா, படிச்சீங்களா, உல்டாவா இருக்கு. ஏன்னா அந்த நாட்களில வந்து பாபிலோன் அதெல்லாம் இருக்காது. அதான் ரிவர்ஸுங்க. வேதத்தை நல்லா தியானிக்கணும். நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப்படுகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். பாத்தீங்களா, ஆல்ரெடி ப்ராஃபஸை பண்ணி ஆயிடுச்சுங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட ஆயிற்று. அந்த தாவீதினுடைய சிங்காசனத்துல கடைசியாக ஒரு ராஜ்யம் எழும்ப போது, அந்த ராஜ்யம் தாவீதினுடைய ராஜ்யம். அந்த த்ரோன்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த அந்த சராசரத்தையும், இந்த பூமியை, உலகத்தை, வானத்தின் கீழே இருக்கு, இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் எல்லாம் இருக்குங்க. அவர் என்ன பண்ண போற, ஒரு கடலில் இருந்து இன்னொரு கடல் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அரசால போறாரு. இது நடக்க போகுது. இதை பார்க்க நம்ம இருக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகி சபை, நம்ம ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு பின்னிக்கு நடக்கிறது.
கடவுள் வாக்குத்தத்தத்தின் கடவுள் என்பதை எவ்வளோ கிளியராக இருப்பாங்க. இதை அவர் சொன்னார், இது அவர் செய்வார். நிறைய விஷயங்களை செய்தாரு, இன்னும் சில விஷயங்கள் செய்யப்பட போகிறது. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கடவுள் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. இது 4ஆம் உடன்படிக்கை. அடுத்த பாடத்துல கடைசி உடன்படிக்கை, ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை, அப்போஸ்தலர் 2 சம்பந்தப்பட்ட அந்த உடன்படிக்கை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக.